இப்ப தஞ்சாவூர்ல குடிகொண்டிருக்காளே பங்காரு காமாட்சி. ஆமா. அவ இதுக்கு முன்னால காஞ்சிபுரத்துல தான் இருந்தா. அப்படிங்களா? ஆமா. அதுக்கப்புறம் திருவாரூர்ல 60 வருஷம் இருந்தா. அந்த ஊர்ல ஒரு அப்பாவி பக்தனுக்கு எவ்வளவு அற்புதமா அனுகிரகம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன வேணுமோ கேட்டு வயிறார எல்லாரும் சாப்பிடுங்க. கவனிக்கப்பா, கவனிக்க. நண்பரா, என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு தானே இருக்க. அந்த மாதிரி பரிமாறக்கூடாது. ஒவ்வொரு கன்னி பொண்ணையும் தனித்தனியா விசாரிச்சு உபச்சரிக்கணும். ஜாக்கிரதை. என்னப்பா எல்லாம் கவனிங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. இந்த பந்தி முடிஞ்சதும் அடுத்த பந்தி உங்களுக்கு தான். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சாமி இருங்க இருங்க. என்ன சாமி எச்சில சாப்பிடுறீங்க? வேணா சொல்றேன். நீ கன்னி பொண்ணுங்களுக்கெல்லாம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருந்தாலும் மத்தவங்களுக்கு போடுவேன். சாமி கோச்சு கூடாது. கன்னி பொண்ணுங்களுக்கு முன்னால எதுக்காக நான் சாப்பாடு போடுறேன்ற தெரியண்டா. அப்படி போட்டா தானே பொண்ணுங்களோட வந்து அந்த சின்ன சிறுக்கி காஞ்சி காமாட்சி உட்கார்ந்து உன் படையில சாப்பிடுவான்னு தானே. சாமி உங்களை பார்த்தா ஊருக்கே புதுசா தெரியுது. உங்களுக்கு எப்படி இந்த ரகசியம் தெரியும்? டேய், உன் ஆசையை பத்தி தான் ஊர் கூட பேசிக்கிறாங்களே. அதுக்கப்புறம் இப்படி கன்னி பெண்களுக்கு சோறு போட்டா அந்த கூட்டத்தோட கூட்டமா ஆத்தா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவான்ற ரகசியத்தை உனக்கு யார் சொன்னது? சொல்றேன் சாமி. தொண்டை மண்டலம்னு பேர் வந்தது. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா சாமி? துண்டீரன் ஒரு ராசா ஆண்டாலே அதுதான். அந்த ராசா ஆண்ட நாட்டுல திடீர்னு ஒரு சமயம் பெரிய பஞ்சம் வந்துருச்சு தெரியுமா? ஆமா வந்தது. அங்க என்ன மாதிரி ஒரு கிறுக்கு பைய சாமி வந்து ராசா தினம் கன்னி பெண்களுக்கு கையால சோறு போட்டீங்கன்னா பஞ்சம் போயிடும் சொன்னான். ஆமா சொன்னா. அவன் அதை நம்பிக்கிட்டு தினம் சோறு போட்டான். ஆமா போட்டான். ஒரு நாள் அப்படி சோறு போடும்போது தன் கையால நெய் போட்டுக்கிட்டு இருந்தானா போட்டானே. அப்படி போடும்போது இந்த நெய்யினுடைய வளவளப்பு தாங்காம ஒரு கன்னி பொண்ணுடைய இலையில இவன் கையில போட்டிருந்த தங்க மோதிரம் விழுந்துருச்சு. அந்த இலையில உட்கார்ந்து இருந்தது யாரு? சாமி ஆத்தாடா கிறுக்கு பைய மகனே. சின்ன சிரிக்கி உட்கார்ந்து இருந்தாடா. அந்த ஆத்தா தங்க மோதிரத்தோட ஒரு கவலை சோத்து எடுத்து அப்படியே சாப்பிட்டா அந்த தங்க மோதிரம் வைத்திருந்த 3.25 மணி நேரமும் தங்க மழையா பொழிஞ்சு தள்ளிடுச்சுடா. போசாமி, இத்தனை வருஷமா கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என் ஆத்தா ஏன் வந்து சாப்பிடலன்னு எனக்கு இப்பதான் சாமி தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சு? என் கை வேறல தங்க மோதிரம் போட்டு நெய் அள்ளி கொட்டல சாமி. சாமி கொஞ்சம் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. 5 விரல்ல மோதிரத்தை போட்டு நெய்ய அள்ளி விட்டு கொட்டிட்டு ஓடி வரேன். இப்படி கையில மோதிரத்தை போட்டு நெய்ய விட்டா தங்க மழை புளியும். அதுக்காக இதெல்லாம் செய்யா சாமி? யாருக்கு சாமி உனக்கு தங்கமும் மழையும்? ஆத்தா திருவடியை எடுத்து வச்சு என் வீட்டுல உட்கார்ந்து என் கையால சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா? என்னை விட புண்ணியமா இந்த உலகத்துல வேற எவன் சாமி? அந்த நினைப்போட செஞ்சா செய். நல்லது நல்லது. அவா ஆத்தா வந்து காலடி எடுத்து வச்சு சாப்பிட்டு போனா அதை நீ எப்படி தெரிஞ்சுக்க போற? அதான் சாமி எனக்கு தெரியல. அத நினைச்சா மண்டை நொறுங்குது, மூளை கொதிக்குது. அதுக்கு நான் வழி சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன்? எவன் கணக்கு பாக்குறது? வர்றவங்க எல்லாம் அள்ளி அள்ளி விட வேண்டியதானே. தொடர்ந்து போட்டுட்டு ஒரு பந்திக்கு 101 இலை போட்டு 100 கன்னிப்பெண்களை எண்ணி உள்ள அனுப்பு. எதுக்கு சாமி? என்னைக்கு 101 இலையிலேயே கன்னிப்பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்களோ அன்னைக்கு ஆத்தா வந்து சாப்பிட்டா தரடா அர்த்தம். சிக்கிக்கிட்டா சாமி, ஆத்தா என்கிட்ட சிக்கிக்கிட்டா. இன்னும் பசமா சிக்க வைக்கட்டுமா? சொல்லு சாமி அவளை படைக்கலாம். பந்தி போடுறதுக்கு வெளியே 101 ரவிக்க துண்டு வெத்தலை பாக்கலாம் வச்சுக்க. சாப்பிட்டு வர ஒரு கன்னி பெண்ணுக்கு வெத்தலை பாக்கி ரவிக்க துண்டையும் கொடு. என்னைக்கு 101 ரவிக்க துண்டு காலி ஆகுதோ அன்னைக்கு ஆத்தா வந்திருக்கிறா, சாப்பிட்டு இருக்கிறா, உன் கையால ரவிக்க துண்டு வாங்கிட்டா. ஆத்தா செய்யறேன் தாயே செய்யறேன். அவ்வளவு சுலபமா வரமாட்டா. சோதனைக்கு மேல சோதனை வைப்பா. என்கிட்டயா? அவளுக்கு காட்சி பாத்துக்கிறேன் சாமி. அப்படியா? ஆத்தா நிச்சயம் வருவா. அப்ப நானும் வர்றேன். சாமி உள்ள வந்து சாப்பிடுங்க. ஆத்தாளுக்கு சோறு போடுற வழிய பாடுற. முத்தன நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிற பங்காரு காமாட்சியை 16 கால் மண்டபத்துல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மண்டபத்தை இடிச்சு நீதிமன்றம் கட்ட போறாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அந்த இடத்தை பார்வையிட வெள்ளைக்கார கலெக்டர் வர போறாரா? கூட்ட காத்துக்கிட்டு இருக்குன்னு. என் உசுரே போனாலும் ஆத்தா உட்கார்ந்து இருக்கிற இடத்தை இடிக்க விட மாட்டேன்டா. தேங்க்யூ செக்ரட்டரி. இத கோர்ட்டு காட்ட வேண்டுமா? ஆமா துறைகளே. ஆமாங்க, ஊருக்கு மையமா இருக்கு. வரவங்க பாருங்க, கோர்ட்டு சௌகரியமா இருக்கும்ல. வெரி குட். இமீடியட்டா எனக்கு சொல்லு. உங்க காலை சுத்தி கும்பிட்டு கட்டுறேன். இந்த கோயில இடிக்காதீங்க. இது எப்படி மேன் கோயில் ஆகும்? ஏன் ஆகாது? தாய் காமாட்சி வந்து தங்கி இருக்கிறாளே. வாட் ஆர் யூ டாக்கிங்?
இது இந்த காமாட்சி காஞ்சிபுரத்துல இருந்து குடி வந்த அம்மன் தானே? ஆமா. இது ஏற்கனவே பப்ளிக் வந்து தங்குற மண்டபம் தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி மேன் இது கோயில் சொல்றேன்? ராமர் இருக்கிற இடத்துக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாய் வந்து தங்கிட்டாங்கன்னா மண்டபம் என்ன வெட்ட வழியா இருந்தா கூட திருக்கோயில் ஆயிடும். இந்த அம்மாவுக்கு கோயில் கிட்ட ஊருக்கு வெளியில நான் தான் நிலம் பார்த்தேன். ஐயாவை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அது கோயில் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பணம் கொடுக்குது. ஊருக்கு வெளியே கட்டிக்கோ. ஏன் துரை, தாய் காமாட்சிக்கு ஊருக்கு வெளியே கோயில், ஊருக்கு மத்தியில கோர்த்தா? துரை, கோயில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்களே தவிர கோர்ட் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் ஒருத்தருமே சொன்னதில்லை. கோர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துரை, அவன் கோயில கோயிலா மதிச்சுட்டான்னா கோர்ட்டுக்கு எதுக்கு வேலை? ஒண்ணு செய்மன், நீ வேணா ஊருக்கு மத்தியில இந்த அம்மாவுக்கு வேற இடம் பாரு. என்ன துரை, அந்த அம்மாவுக்கே வேற இடம் பாருன்னு சொல்ற? ஏன் நீ கோர்ட்டு கட்டத்துக்கு வேற இடம் பாத்தீங்க? செகண்ட், he is adamant. He is talking too much. The order means order. Immediately அந்த மண்டபத்தை இடிக்க ஏற்பாடு பண்ணு. ஜேம்ஸ், Coming, mother. Yes, mother. இந்தியாவின் மத விஷயங்களிலோ கோவில் வழிபாடுகளிலோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தலையிடக்கூடாதுன்னு குவீன் விக்டோரியா மகாராணி ரூல் போட்டிருக்காங்க. Is it? எஸ், அதனாலே ஹை கமாண்டோர கன்சல்ட் பண்ண பிறகு இந்த மண்டபம் இடிக்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வரணும். Thank you, mother. Secretary, நான் முதல்ல போட்ட ஆர்டரை ரத்து பண்ணிட்டோம். மறு ஆர்டர் வர வரைக்கும் இந்த மண்டபத்தை இடிக்க வேணாம். இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கட்டும். ஓகே? அவங்களுக்குள்ளவே குசு குசு. அதனாலதான் குசு குசு இடிக்க விட்டு காணிக்கைகளை எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கொண்டாந்துடுறீங்களே, அது கிரமங்களா அக்கிரமங்களா? மூடா அந்த மண்டபம் 8 செக்கும் திறந்து கிடக்குது. எவனாவது பூந்து அள்ளிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? அதான் காணிக்கல பந்தாவசா கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சிருக்கேன். அத வீட்டுலதான் வச்சிருக்கீங்க. வேற எங்க வச்சிருக்கேன்? வட்டிக்கு விடல. ஆறாவ சும்மா கிடக்குற பணத்தை வட்டிக்கு விட்டு ஒரு வருவாய்க்கு ஏற்பாடு பண்ண. அப்படி வர்ற வருமானத்துல நீங்க உங்க பேர்ல சொத்து வாங்கல? வாங்கினா என்ன தப்பு? பின்னால காமாட்சி பேருக்கு மாத்திட்டா போச்சு. அட ஏங்க மூக்க இப்படி சுத்தி தொடறீங்க? வாங்கும் போதே அம்பாள் பேர்ல வாங்கி வச்சுட்டா சரியா போகுது. எப்படி எழுதுற? ஏன் எழுத முடியாதா? சும்மா ரெடி. இந்த பங்காளி காமாட்சி காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம திருவாரூர் வந்தவன். ஆமா. அவ இன்னும் இந்த மண்டபத்துல தான் இருக்க போறாளோ, இல்ல செத்த ஊரை தள்ளி இருக்க போறாளோ, இல்ல ஊரை தாண்டி இருக்க போறாளோ, இன்னும் அந்த அம்மாவுக்கு விலாசம் நிச்சயமாவலியே. இந்த நிலையில அந்த அம்மா பேருக்கு சொத்தை வாங்கி நான் எந்த விலாசத்தை வச்சு பத்திரம் எழுதுவேன்? அடி காமாட்சி, உனக்கு நிரந்தர விலாசம் இல்லைங்கிறாரே, நான் என்னடி செய்வேன்? இன்னும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த பார்வதி, கோமதி, காந்திமதினு இந்த பொம்பளை சாமிங்கெல்லாம் பத்தியா, அது பத்தியா புருஷன் பரமசிவன், பிள்ளைங்க விநாயகர், முருகர் குடும்ப சமயத்துல கோயில் இருக்காங்க. அதனால அந்த கோயில் சொத்தை நம்ம எடுத்தோம்னா அந்த புள்ள குட்டிங்க அந்த சாமிங்கெல்லாம் கஷ்டப்படும். அந்த பாவம் நம்ம தலையில வந்து விடும். இது அப்படி இல்லைடு. காமாட்சி கண்ணி, நித்திய கண்ணி. அதனால இவ சொத்தை எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்களா பேசுறீங்க? வேற யாரு? கொஞ்சம் கூட தெய்வத்துக்கிட்ட பற்றுதலோ பயபக்தியோ இல்லாத உங்களை போல ஆசாமிகளை எல்லாம் தர்மகர்த்தாவை போட்டுறாங்கல்ல, அவங்க பேச வைக்கிறாங்க. இத பாருங்க, உங்க போக்கு நாசத்துலதான் கொண்டு போய் முடிக்கும். இந்த பாரு, சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னானே தவிர அம்பாள் சொத்து குலநாசம்னு ஒரு பயலும் சொல்லல. படி. மத்தண்டனே வணக்கம். தம்பி வர வேகத்தை பார்த்தா ஏதோ அவசரம் மாதிரி இருக்கு. ஆமா, நீ இது வரைக்கும் எவ்வளவு வாங்கிருக்க தெரியுமா? அட கணக்கு வழக்கெல்லாம் என்னண்ணே, நீ என்ன பொய்யா பேச போற? அது இல்ல அண்ணே, இப்பெல்லாம் எனக்கு நாளுக்கு நாள் செலவு அதிகமாகிட்டே போகுது. ஆகட்டும், நான் அடிக்கடி நேரடியா வந்து இங்க பணம் வாங்க முடியாது. வேணாம். அதனால என்னுடைய சொத்து பத்து, வீடு, பத்திரம் எல்லாம் இதுல இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ தட்டு தடங்கள் இல்லாம நீ கொடுத்துரு. இவ்வளவுதானே? இதுக்கேப்பா 10 நாள் எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கேன். ஆமா, இப்ப உனக்கு எவ்வளவு வேணும்? 500 ரூபாய். இவ்வளவு தானே? அங்க என்ன தேடுற பாய்கறி? அடையிறப்பா, உறுதி பத்திரம் எழுதுறதுக்கு காக்கா எனக்கு தேடுறேன். நான் ஒரு படிக்காத முண்டம், என்கிட்ட நீ உறுதி பத்திரம் இதெல்லாம் எழுது. அவசரம் தெரியாத பேசுறேன். நீ ஒரு கடுதாசி எடு, கை நாட்டு வச்சுட்டு போறேன், பணத்தை கொடு, அதுக்கப்புறம் என்ன வேணா எழுதி. நீ அதுவும் சரிதான். இந்தப்பா, இல்ல வை. ஆமா, உனக்கு நேரமே இல்லை. நீ அடிக்கடி கை நாட்டு வச்சு இங்க வந்துதானே ஆகணும். ஆமா அண்ணே, நீ சொல்றது நியாயம் தான். அப்போ ஒரு 5-6 கண்டாச்சு கொடு, கை நாட்டு வச்சுட்டு போறேன், அடிக்கடி ஆள் அனுப்புறேன், நீ பணத்தை கொடுத்துங்க. அப்படி சொல்லி வை. தப்பா, இதுல 500 ரூபா தம்பி, சில்லறையா இருக்கு பரவாயில்லையா? கரிகாய்க்கும் மளிகைக்கு தானே கூடங்க.
தம்பி என்ன கொஞ்சம் நெல்லப்பா. என்ன இந்த ஆளுகிட்ட போய் வெத்து கடதாசல கை நாட்டு வச்சுட்டு வந்திருக்கியே. வெச்சா என்ன? அது இல்லப்பா, அதுல எழுத வேண்டியதை எழுதி தொகையை குறிச்சு நமக்குன்னு இருக்கிற 4 மனுஷார்கிட்ட சாட்சி பொல்லாத மனுஷாரி சாட்சி. எல்லாத்துக்கும் ஆத்தா காமாட்சி சாட்சியா இருப்பா. வான்னு ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை நமஹ. ஓம் ஸ்ரீமத்சிம்ஹாசனேஸ்வர்யை நமஹ. ஓம் சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமஹ. ஓம் தேவகாரிய சமுத்யதாயை நமஹ. என்ன யாது எவனோ கிழிஞ்சு போன புறையெல்லாம் கொடுத்துருக்கான் பணக்காரன். இதை வச்சு அம்பாவுக்கு அர்ச்சனை பண்ணிருக்கேன். இது பாவம் இல்லையா? சரி, தெரியாம நடந்து போனதுனால அம்மா மன்னிச்சிருவா. இந்த நல்ல புடவைய 4 எடுத்து வச்சுப்பா. அப்புறம் அபிஷேகத்துக்கு இந்த கிழிஞ்சு போன புடவையெல்லாம் ஏதாவது துணிமணி இல்லாத ஏழை கொடுத்தா நீங்க செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் நான் தாடுறேன். இந்த அதை நீ எடுத்துக்கோ, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இல்லைங்க, என்ன மூட்டை 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 முடிக்கிறேன். நான் ஒரு புடவை வியாபாரி, ஐயா கிட்ட விற்கலான்னு கொண்டாங்க. ஐயாவுக்கு எந்த ரகமும் பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னதை நீ சொல்ல வேண்டியதானே? அப்படியா? அத கொஞ்சம் இறக்கி வைங்க, அது என்ன ரகம்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் நம்ம பக்கத்து கிராமத்துல நெய்கிற நூல் புடவை. இது நமக்கு லாய்க்கு இல்ல. போடையா லாய்க்கு இருக்கா இல்லையான்னு புடவைய பார்த்து தீர்மானிக்க வேண்டியவ பொம்பளை தான். கொடுமையே உருவான துரியோதன கூட்டம் பாண்டவர்களுக்கு எத்தனையோ பாதகங்களை செஞ்சாங்களே. அப்பவெல்லாம் நடந்துச்சா பாரத யுத்தம்? ராஜசபையில பல பேர் பார்க்கும்படியா அந்த பத்தினி தெய்வம் பாஞ்சாலியின் புடனே உருவி எறிஞ்சானுங்களே. அதனால தான பாரத யுத்தமே மூட்டு அந்த துரியோதன கூட்டமே போட்டாடாட்டு போச்சு. அதுக்கும் கண்ணி காமாட்சிக்கு அர்ச்சனை செய்யற புடவைகளை களவாடிட்டு வந்து வச்சிருக்கீங்களே, இதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம குடும்பம் கிடைக்குமா? என் மனம் பொழைக்குமா? நான் உடுத்தி இருக்கிற சேரையும் கிடைக்குமா? இவங்களுக்கெல்லாம் தட்டு கொண்டா போய். அதெல்லாம் இல்லடா, நாங்க மண்டபத்திலே சாப்பிட்டு வந்தாச்சு. இப்பயே நீயே உன் குழந்தைங்க உன் கொண்டாடி எல்லாம் கண்ண துணியோட வெளியே போங்க. கட்டின துணியோட இப்பவே வீட்டை விட்டு வெளியே போணுமா? வேணாம், இந்த வேலை சாப்பாட்டை வேணா முடிச்சுக்கிட்டு போங்க. எது கண்ணு? வாங்கின கடனுக்குப்பா. அவ்வளவு பெரும் பணமா உங்ககிட்ட நான் வாங்கிருக்கிறேன். கணக்கு புரியாம பச்சை புள்ள மாதிரி பார்த்திருக்கிறீங்க. இந்தாப்பா, சிரிச்சுட்டா தொகை குறைஞ்சிடுமா? உன் சொத்துக்கு மேலேயே கடன் வாங்கியிருக்கப்பா. செண்பகம், என்ன இது அண்ணன் என்னமோ சொல்லுது? கொஞ்சம் அப்படி எவ்வளவு தொகை கொடுத்திருக்கீங்க நீங்க? நீங்க எவ்வளவு தொகை வாங்கியிருக்கீங்க? 500 6 தடவை வாங்கியிருக்கோம். போய் யார் சொல்றது? நீ சொல்றது. மெய்தா என்னன்னு நீங்க சொல்லுங்களேன். 6 தடவை கொடுத்திருக்கிறேன். 10,000 சரியா சரியாது. நீ கிடையாதுன்னு எப்படிமா? பத்திரம் இருக்கு, படிச்சுக்க. அதுல உன் புருஷன் கை நாட்டு இருக்கு, பாத்துக்க. சாட்சிங்க இருக்காங்க, கேட்டுக்க. ஏன்டா கண்ணுங்களா? ஆமாங்க, அண்ணா 60,000 கொடுத்துருக்காருங்க. மாத்தாண்டோம், அந்த பத்திரத்துக்குள்ள பாக்கலாம். பத்திரத்தை கொடுக்கறா வேணா, காணிக்கிற படிச்சுக்கோ. மாத்தா
அயோக்கியத்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சண்டாளா! எது நம்பிக்கை துரோகம்? தம்பி கை நாட்டு வச்சது வெத்து கடுதாசுல தானடா. வெத்த கடுதாசியா இல்ல எழுதுன கடுதாசியான்னு கச்சேரியில வந்து நிரூபிச்சுக்க. கச்சேரியா? வேற வழி. பெரிய குடும்பத்துல பிறந்தவனாச்ச கச்சேரிக்கு இழுத்து கை கட்டி நிக்க வச்சு தொண்டனக்கான மோளை அடிச்சு ஊரே கூட்டி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப வேணாம காதோட காது வச்சு கமக்கமா அனுப்பலாமேன்னு நினைச்சேன். அதுக்கு நீ குடுத்து வைக்கல. நான் என்ன செய்யறேன்? வா கச்சேரிக்கு வந்து துறைய பாரு. தம்பி என்னடா செய்ய போற? பொய் சாட்சிகள் எடுத்துக்கிட்டு போறாண்டா கச்சேரிக்கு. எனக்காக காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னியாடா? இப்பவும் சொல்றேன்னு, எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிற என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா 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 காமாட்சி வருவா சாட்சி சொல்ல வருவா. இது ரிப்பீட் பண்ண. இப்ப மட்டும் இல்ல துரை, இனி எத்தனை தென்பம் எடுத்தாலும் இதையே தான் சொல்லுவேன். என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா. Silence. This is not temple. This is court. முத்து இப்ப சொல்லு, இங்க 6 பேப்பர்ல இருக்கிற கை நாட்டு நீ வச்சதானே? கை நாட்டு நான் தான் வச்சேன் துரை. ஆனா 60,000 ரூபாய் வாங்கல, 3,000 ரூபாய் தான் வாங்கினேன். நான் கை நாட்டு வைக்கிறப்போ அந்த கடுதாசில ஒண்ணுமே எழுதப்படல. வெத்து கடுதாசில தான் நான் கை நாட்டு வச்சேன் துரை. What are you talking? என்ன பேசுற மேன்? நீ படிக்கலைனாலும் பணக்காரன். இப்படி ஒரு உறுதி பத்திரம் எழுதணும், அதுல மேட்டர் எழுதணும், அது அமௌண்ட் தொகை அதை குறிக்கணும், அப்புறம் உன் சைடுல ஒரு ஆள் சாட்சி கையெழுத்து போடணும். இதெல்லாம் உனக்கு தெரியாது? நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சும் எதுக்காக மேன் வெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டு? நான் தான் சொன்னேனே துரை, என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவான்னு. என்ன மேன் சொன்னதே திரும்பி சொல்றேன். நீ காட்டியதே திரும்ப காக்கிறிய துரை. நான் இவருடைய மனைவி. இந்த வழக்குல எனக்கு தெரிஞ்சதை சொல்ல துறை எனக்கு அனுமதி கொடுக்கணும். சொல்லு. துறை, இவருக்கிட்ட இருந்து இந்த பணம் வாங்க தொடங்கி 10 நாள் தானது ஆச்சு. அந்த பணத்தை எல்லாம் கன்னி பெண்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தவிர எங்க சொந்த செலவுக்கு ஒரு செப்பால் அடிச்ச காசு கூட நாங்க செலவு படிக்கல துறை. ஒரு பந்திக்கு 101 இலைங்கிற கணக்குல ஒரு நாளைக்கு 2-3 பந்திக்கு சாப்பாடு போடும். அதிகபட்சம் 500 பேருக்கு சாப்பாடு போட்டதை வச்சுக்கிட்டாலும் இந்த 10 நாள்ல 5000 பேர் தானுங்க சாப்பிட்டு இருக்க முடியும். அந்த 5000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 60,000 ரூபாய் ஆயிருக்குமுங்களா? சொல்லுங்க துரை. துரையவர்களே, இந்த புள்ள பாவம் புருஷனை பத்தி தெரியாம பேசுது. நான் கேட்கிறேன் துரையவர்களே, ஏதோ அன்னதானம்னா கூன் பொருட்டு வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ண வேண்டியதுதான். இவன் என்னடான்னா கன்னி பொண்ணுக்கு அன்னதானம் பண்றானே, சபலம். ஏதோ கன்னி காமாட்சி பூஜைன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க கன்னி பொண்ணெல்லாம் கூட்டு வந்து அதுல மூக்கு மொழியமா இருக்கிறதா தனியா அழைச்சிட்டு போய் அதுக்கு நகை நட்டன்னு வாங்கி கொடுத்து என்கிட்ட இருந்து 60,000 ரூபாய் வாங்கி ஊதி தள்ளிட்டா துரையவர்களே. This all unnecessary talk. This is only purely civil case. இதுல ரைட்டிங், அதாவது எழுத்து தான் பேசும். அதன்படி பார்த்தா 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும். வெறும் எழுத்தையும் காகிதத்தையும் வச்சு நீ என்ன வேணுமானாலும் தீர்ப்பு சொல்லு. ஆனா நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத படுபாதகத்தை நான் காசு கொடுத்து செஞ்சுட்டேன்னு அபாண்டமா என் மேல பழிய சுமத்திட்டான் துரை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் துரை உங்களுக்கு, என் வீட்டுக்கு வந்த கன்னி பெண்களை என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா அதே சத்திய ரூபிணி என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாதுற. மோசம் பண்ணிட்டா. என்னங்க மோசம் பண்ணிட்டா? ஒண்ணு இல்ல, அவ பெரிய ராசா வீட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் போறவா இந்த ஏழை வீட்டு சாப்பாட்டுக்கு வருவாளா? ஒன்னே ஒண்ணு நான் என்ன நினைக்கிறேன், அடப்பா உன் வீட்டு சாப்பாடு நமக்கு ஒத்து வராது, நான் வரலன்னு சொல்லியிருந்தா நம்ம 9 அந்த அம்மா கிட்ட போறோமா இல்ல போக முடியுமா? பெரிய இடமாச்சு, நம்ம கொடுத்து வச்சதா அவ்வளவுதான்ட்டு நம்ம இருக்க போறோம். அதை விட்டுட்டு நம்மள கடன்காரனாக்கி குடும்பத்தோட நடுத்தரில் நிக்க வச்சு தம் பிள்ளைங்களே பிச்சை எடுக்கிற நிலையில விட்டுட்டா நம்மளையே சாப்பாடு கூப்பிடுவான்ற இடத்துல எவ்வளவு செஞ்சுட்டா. அது செஞ்சது கூட பரவாயில்ல. அதான் நான் கன்னி பொண்ணுங்களுக்கு சாப்பாடு போடுறதே சபலத்தால்தான் சொன்னானே, அதை கேட்டு நிக்கிறானே இவ கையில வேலாயுதமும் சூலாயுதமும் எதுக்கு? ஏய், என் பிள்ளைய பார்த்தாடா இந்த கேள்வி கேட்டேன்னு வேலாயத்துல வாயிலே குத்திருக்க வேணா? விட்டுட்டாளம்மா, என்ன மோசம் பண்ணிட்டாளே.
டாக்டர் எப்படி இருக்கு பொசிஷன்? I am very sorry. She is in very serious position. ஆல் ஆஃப் சடன் எப்படி இந்த பொசிஷன் வந்தது? எப்பவுமே இது ரொம்ப ரத்த கொதிப்புள்ள உடம்பு. பிளட் பிரஷர். எஸ் எஸ், இன்னைக்கு அது ஓவர் ஆயிடுச்சு. எந்த நிமிஷத்திலும் எதுவும் நடக்கலாம். டாக்டர் டோன்ட் சே லைக் தட். யுவர் மெஜஸ்டி, ப்ளீஸ் இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நோ, டியூட்டி வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் நீங்க மதர் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. டியூட்டி முடிஞ்சதும் ஆல் ஆஃப் சடன் நான் இங்க வருது. ஓகே சார், ஓகே சார். மதர் you are a heart patient, very serious. alla doctor சொல்லிச்சு. Why do you come here? எதுக்கு வந்தீங்க? My son, கடைசியா உன்னை பார்க்கணும் தோணுச்சு. Alright, come slowly. You sit down. That's all right, mother. You honorable judge. Yes, yes. மதர், இப்போ நீங்க இங்க வரலன்னா நானே உங்களை பார்க்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். Why? மதர், ஒரு வழக்கிலே நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது மை ஹேண்ட் கை எழுத முடியல, சுண்டி இழுக்கணும். My God. அது உங்க ஆவி பிரியிற சிக்னல் தான் ஒண்ணு. ஐ ஃபெல்ட், நான் ரொம்ப துடிச்சு போச்சு மதர். என்ன வழக்கு? மம்மி, அது இந்த காமாட்சி அம்மன் கோயிலே இடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலே. Oh, that innocent boy. The same innocent boy. அந்த ஆள் நம்ம தர்மகர்த்தா கிட்ட 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தது. இவன் சொல்றான் 3,000 தான் சொல்றான். அது உறுதி பத்திரம், ஆல் விட்னஸ், அப்புறம் இது இந்த கை நாட் எல்லாம் கரெக்டா இருக்கும். All right. இதுல உன்னுடைய தீர்ப்பு என்ன? மதர், சட்டப்படி 60,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகையை கொடுக்கணும். முடியல அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஜப்தி பண்ணணும். திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட். இதுதான் உனக்கு எழுத வரல. எஸ் மதர். My son, Jesus Christ. இந்த பேர் எழுது. மதர், இது எழுத வருது. மதர் மேரி எழுது. மதர், இதையும் எழுத வருது. அந்த இன்னசென்ட் பாய் சொன்னது சத்தியம். எழுது. மதர், இதையும் எழுத வருது. son, உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது. அந்த இன்னசென்ட் நிரபராதின்னு எழுது. முதல்ல எழுத நினைச்சது மனுஷனுடைய தீர்ப்பு, இது தெய்வத்தின் தீர்ப்பு. Understand, my son? Thank you, mother. Thank you. தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம பணம் கொடுக்க வேண்டாம்னு கலெக்டர் சொல்லிட்டாருங்க. டாக்டர், இப்ப மதர் பொசிஷன் எப்படி இருக்கும்? காலையில இருந்த நிலைமை அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது மதர் கோர்ட்டுக்கு வர எப்படி அலோவ் பண்ணீங்க? யார் அலோவ் பண்ணா? யார் கோர்ட்டுக்கு வந்தா? மதர் வந்தாங்களே. மதர்? எஸ், கோர்ட்டுக்கு வந்து என்னோட பேசினாங்களே. Sir, God promise. உங்க மதர் இந்த பெட்டை விட்டு நகரவே இல்லை. What? நாங்க 2 பேரும் விட்னஸ். என் வீட்டுக்கு வந்த கன்னி பெண்களை என் தாய் காமாட்சியினுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரிய வைப்பாது.
நீ ரொம்ப பெரிய பக்தன். என்ன துறை? நீ சொன்னது நடந்து போச்சு. என்ன? தாய் வருவா, காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னே. ஆமா சொன்னேன். வந்துட்டான். என் தாய் ரூபத்திலே உன் தாய் கோர்ட்டுக்கே வந்து சத்தியத்தை பண்ணிட்டான். எங்க அம்மா இருக்கிறாள, காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிடுவா. இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசுறாப்பா போடுவா. நம்மளால செக்ரட்டரி அரஸ்ட் மார்த்தாண்டம் இமிடியட்லி. அண்ணே அண்ணே இல்லடா அண்ணே, வெற்றி காயத்துல கைராட்டு வாங்கிக்கிட்டு நம்ம முத்துவுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த உண்மை நம்ம கலெக்டர் துறைக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அது எப்படா தெரியும்? ஐயோ தெரியாமலா உங்களை கைது பண்ண சொல்லி உத்தரவு போடுவாங்க. ஆமா உத்தரவு போட்டுட்டாங்க. காவலாளிங்க தேடிட்டு வராங்களே கைது பண்ண. இல்ல கைது பண்ணவா? போய் நல்ல காலமாடு கூட்டி வண்டியை தயார் பண்ணி வை. நான் வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாம் இப்பயே வந்துடுற. ஊருக்குள்ள இருக்க ஓட ஓட. என்ன மேன், உடம்பெல்லாம் பிளட் ரத்தம் இருக்கும். என்னத்துக்கும் அதெல்லாம் ரத்தம் இல்ல, அவன் உடம்புல கணக்கு எழுதி இருக்கிற அத்தா. அக்கவுண்ட் அக்கவுண்ட். அம்மனுக்கு பூஜைக்கு வந்த புடவை எல்லாம் நகத்தால கீறி கீறி கிழிஞ்சு போச்சு எடுத்து கொண்டு வித்தில. அது கணக்கு வச்சிருக்கியா? இல்ல உன் உடம்புல இருக்கிற கீரல் எல்லாம் எண்ணிப்பாரு. அத்தனை புடவை நீ கொண்டு போய் வித்துருக்கிற. உன் பொண்டாட்டி அதை எழுது நான் நினைக்கிறேன். அத்தா எழுதுறா அத்தா. இந்த பார் தாயே காமாட்சி, எனக்கு இது உடம்புல மார்வலஸ். இப்ப புரிஞ்சு போச்சுடா அதுல யார் செஞ்சதுன்னு. தெரிஞ்சு போச்சு. சரியான பனிஷ்மெண்ட். துரை, சாட்சி சொன்னது உங்க அம்மாவா இல்ல இந்த அம்மாவான்ற சந்தேகம் உனக்கு கூட இருக்குல்ல. அப்பப்ப வருது. நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்டடா. ஆத்தா உன் வீட்டுக்கு நீ சாப்பிட வர போறா. அதை இந்த துறை பார்த்தா எல்லா சந்தேகமும் அவருக்கு போயிடும். துரை, நாம அங்க போறோம், நீ ஆத்தாவை பாக்குற, நீ ரொம்ப கொடுத்து வச்ச துரை. ஆனா நம்ம திரும்பி வர்ற வரைக்கும் இந்த திரையை சுத்தி கட்டி போடு, இங்க காவல் போடு. நாம வர்ற வரைக்கும் யாரும் உள்ள போகவும் கூடாது, வெளியே வரவும் கூடாது. வாங்க. 96, 97, 98, 99, 100. கையால தானே போட்டேன். எத்தனை போட்டேன்? 101. 101. எத்தனை பேர் எண்ணி அனுப்புறேன்? 100. 100. இப்ப ஏதாவது இலை காலியா இருக்குதான்னு நீயே வந்து பார்த்து சொல்லு. Come on. Jesus, amazing. It's really amazing. 101 full. ஆத்தா வந்து தடா உன் வீட்டுக்கு இந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்காடா. ஆத்தா என் வீட்டுக்கு வந்துட்டாளா? இனிமே நான் சந்தோஷமா செத்துட்டு வந்தாரு. ஏண்டா சாகணும்? 1000 வருஷம் அமோகமா வாழணும். Yes, certainly. ஒரு 101 ரூபாய்க்கு சொல்லி எடுத்து ஓடு. இதோட எத்தனை கொடுத்துருக்கோம்? 100. இது 101 சாமி. 101. இந்த 101வது துண்டுல உங்க கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். You want my signature? All right. Okay? உங்க கையாலே கொடுத்து வாங்க, மண்டபத்துக்கு போய் பார்ப்போம். சரி, விளக்க சொல்லு. Open the screen. துரை, நீ கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ரவிக்க துணி
அம்மன் மேல இருக்குதா பார். எப்படிடா அந்த அப்பாவுக்கு அனுகிரகம் பண்ணது? என்ன சொல்றதுங்க, கேட்கும் போதே கண்ணீர் வருதே.